அனைவருக்கும் வணக்கம். வாழிய நலம். இன்றைய பதிவில் 5ஆம் பாவகம் 5ஆம் வீடு நமக்கு என்ன சொல்ல வருது, நம்மளுடைய விதியை எந்த வகையில் அதை நிர்ணயிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 5ஆம் வீடு அப்படிங்கிறது நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடியது, பூர்வ ஜென்ம கர்மாவை குறிக்கக்கூடியது. போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியம், இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள், 7 பிறப்பிலும் செய்த நம்மளுடைய மூதாதையர்கள் செய்த நல்லதையும் கெட்டதையும் குறிக்கக்கூடியது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, மற்றவங்க கொடுத்துட முடியாது. இந்த 5ஆம் பாவகம் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் யாரும் ஒரு விஷயத்தை கொடுத்து நம்மளை நல்லது பண்ணிட முடியாது. இந்த 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது புத்திர பாக்கியத்தை குறிக்கக்கூடியது, பூர்வீக சொத்துக்களை குறிக்கக்கூடியது, நம்மளுடைய சிந்தனைகளை குறிக்கக்கூடியது, நம்மளுடைய ஆசைகளை குறிக்கக்கூடியது, ஒரு மயக்கம், போதை, காதல், இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடியது. இந்த 5ஆம் பாவகத்தை பொறுத்த வரைக்கும் ஆராய்ச்சி படிப்பு இருக்கு இல்லையா, பிஹெச்டி பண்ணக்கூடியவங்க, பிஹெச்டி பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த 5ஆம் பாவகத்தை வச்சு நம்ம நிர்ணயிக்கலாம். அதே மாதிரி தாத்தா பாட்டிகள் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் அப்படிங்கிறது அது குறிக்கும். புத்திர பாக்கியத்தை குறிக்கக்கூடியது. புத்திர பாக்கியத்தை மட்டும் இல்லாமல் இந்த கரு சிதைவு, கரு உருவாகுதல், கரு சிதைவு, அதே மாதிரி கரு முழுமையாக வளராமல் போகக்கூடிய தன்மைகள்லாம் இருக்குது இல்லையா. பிரச்சனைக்குரிய குழந்தைகள், முழுசாக மெச்சூர்ட் ஆகாமல் பிறக்கக்கூடிய குழந்தைகள், ரொம்ப நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, நாங்கள் ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துட்டோம் அதனால் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிறது. அது மாதிரி உறவுகளுக்குள்ளே கல்யாணம் ஆகும்போது அதனால் ஏற்படக்கூடிய, அதாவது ஜெனட்டிக்கான பிரச்சனைகளோடு பிறக்கக்கூடிய குழந்தைங்க, இது மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடியது 5ஆம் பாவகம். அப்போ பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது இதில் மெயினாக சம்மந்தப்படுறதுனாலையும், நம்மளுடைய மனம் இருக்கு இல்லையா, மனம் எப்போவுமே ஒரு நிலையற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்னஸ் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாகுதல், மனம் போன போக்கில் வாழ்கிறதுன்னு இருக்கு இல்லையா, இதையெல்லாம் குறிக்கக்கூடியது. அப்போ 5ஆம் பாவகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்களுடைய அடிப்படையில் அவங்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் ஒழுக்க நிலைகளும் மாறுபடும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள்னால வரக்கூடிய பிரச்சனைகள், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த தாத்தா பாட்டிங்க அல்லது நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்கள்லாம் என்ன, அது நம்மளை இந்த லக்னதாரரை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது 5ஆம் பாவகம். இல்லை திடீர்னு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள், லக், திடீர்னு லாட்ரி அடிக்குது, இல்லை திடீர்னு நம்மளுக்கு வராதுன்னு நினச்ச சொத்து வர்றது, திடீர்னு ஒரு இடம் பெரிய அளவில் டெவலப் ஆகி கோடிக்கணக்கில் கொடுக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி அதிர்ஷ்டவசமான விஷயங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த 5ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடியது. அப்போது இந்த 5ஆம் பாவகத்தில் சுப கிரகங்கள் இருக்கும்போது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 5ஆம் பாவகத்தில் சூரியன் இருக்காருன்னா நல்ல கௌரவமாக யாரையுமே குத்தம் சொல்ல முடியாத அப்பழுக்கற்ற வாழ்க்கையை கொடுத்துருவார். அதே சந்திரன் இருக்கும்போது என்னென்னா, ஒரு பெரிய கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அமைப்பையும், நல்ல பேச்சு திறமைகள் மூலமாக ஒரு வசியத்தன்மைகளோடு இருக்கக்கூடிய அமைப்பையும் கொடுத்துருவாங்க. செவ்வாய் இருக்கும்போது ரொம்ப கட்டன் ரைட்டான ஆள், நிலபுலன்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு பண்ணையார் லெவலில் நிறைய நிலங்களும் விவசாய நிலங்களையும் வச்சு வாழக்கூடிய அமைப்பை செவ்வாய் கொடுக்கும். அதே சமயத்தில் சுக்கிரன் இருக்கும்போது என்னென்னா லாவிஷ், அதாவது என்டர்டைன்மெண்ட், எப்போவும் மனசு விரும்பப்படக்கூடிய விரும்பினதை எல்லாமே அடையணும் அப்படிங்கிறதும், பெரிய பெரிய கனவுகள், பேராசையுடன் கூடிய கனவுகளாக கொடுக்கக்கூடியதாக அந்த சுக்கிரன் இருக்கும். அதே இடத்துல 5ஆம் பாவத்தில் ராகுவோ கேதுவோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது புத்திர பாக்கியத்தை பாதிக்கும், பூர்வ புண்ணியத்தை பாதிக்கும், நம்மளுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்களை எல்லாம் தட்டிவிடும். முன்னேற்றங்கள் அப்படிங்கிறத ஒரு 5 படி ஏறணும் அப்படின்னு சொன்னால் 20 படிகள் இறக்கி விடக்கூடிய தன்மைகளை கொடுக்கும். எவ்வளோதான் திறமைகளும் படிப்பும் அறிவும் அனுபவம் இருந்தால் கூட ஜெயிக்க முடியாத ஒரு கட்டத்தை கொண்டு 5ஆம் பாவகம் கெட்டு இருந்தால் கொடுக்கக்கூடிய அமைப்பை 5ஆம் பாவகம் தான் தீர்மானிக்கும். அப்போது ஒரு மனிதனை சரியான வழியில் முற்பிறவி அப்படிங்கிறத விடுங்க, இப்போது இந்த 5ஆம் பாவம் என்னென்ன விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னா, இனி வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை நெறிப்படுத்திட்டு போகிறது அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாக சொல்லக்கூடிய அமைப்பு. ஏன்னா நம்ம பட்டு அனுபவித்து திருந்தி என்ன பாவம் பண்ணணும், யார் செய்த பாவமோ அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது இந்த 5ஆம் பாவம் தாங்க நம்மளுக்கு அந்த மாதிரி பேச வைக்கக்கூடியது. அதே மாதிரி திடீர்னு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறதும், அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு வருமானங்கள் தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது எல்லாமே இந்த 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கொடுக்கும். பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஜாதகத்தில் எடுத்துட்டோம்னா இந்த 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது திரிகோணஸ்தானமாக வரும்.
அதாவது 1ஆம் பாவம் அப்படிங்கிறதும் 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து திரிகோணஸ்தானமாக வரும். அப்போ இந்த பாக்கிய மேன்மைகளை கொடுக்கக்கூடிய பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் பாவகத்தில் சுப கிரகங்கள் இருக்கும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கும். இது வந்து சிறப்பாக இருக்குமா, இருக்காததுக்கு காரணம் என்ன? நிறைய கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2-3 கிரகங்கள் ஆட்சி உச்சத்தில் இருக்கும். ஒரு 2-3 கிரகம் இருந்தாலே அவனோட வாழ்க்கை ஆட்சி உச்சத்தில் இருந்தாலே அவனோட வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். பேசிக்கலி வந்து ஸ்டாண்டர்டாக இருப்பாங்கன்னு இருக்கும். ஆனால் அந்த 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நெகட்டிவான கிரகங்களாக இருந்தது திசை நடத்துச்சுன்னா அவர் 0 மார்க்கில் தான் இருப்பார். எதை செஞ்சுமே உருப்படியாக முடியாத நிலைமைகளில் தான் இருப்பார். எங்கே திரும்பினாலும் சக்ஸஸ் பண்ணக்கூடியாத, உன் வாழ்நாளில் என்ன தான் பண்ணியிருக்கேன்னா 60 வயசு ஆனாலும் திரும்பி பார்த்தா நான் எதுவுமே பண்ணலை, அது முடியலை, இது செய்ய முடியலைன்னு காரண காரியங்கள் மட்டுமே இருக்குமே தவிர நான் என்ன சாதித்தேன் அப்படிங்கிறது வந்து 5ஆம் பாவகம் கெட்டு இருந்தால் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காதுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.